வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஸோ இந்த மார்க்கர் பென் எடுத்துக்கிறோம். இதோட ரியல் வேல்யூ, ரியல் லென்த் என்ன யாராலையும் சொல்ல முடியாது. பல பேர் விட்டு மெஷர் பண்ணும், பல தடவை மெஷர் பண்ணும். ஒரு டைம் 2 தடவை 3 தடவை 4 தடவை n நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்த பிறகும் இதோட ரியல் வேல்யூ சொல்ல முடியாது. இதோட ஒரிஜினல் லென்த் என்ன இருக்கும்? See about இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 15 சென்டிமீட்டர், 15.0793. உங்கள் மொபைல் நம்பர் கூட போட்டுக்கலாம். 639196 ஸோ அதுதான் இதோட ஆக்சுவல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவல் வேல்யூ யாராலையும் மெஷர் பண்ண முடியாது. திரும்பி மெஷர் பண்ணாலும் அதோட மீன் எடுக்கலாம். மீன் எடுத்தோம்னா நம்ம ட்ரூ வேல்யூ தான். ட்ரூ வேல்யூன்னு என்ன? ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸாக போகிறது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? பல மெஷர்மெண்ட் எடுத்து அதோட மீன் எடுப்போம். சப்போஸ் n நம்பர் ஆஃப் ரீடிங் எடுத்தோன்னு வச்சுங்க, n நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை என்னால் டிவைட் பண்ணால் அது மீனிங். பட் அது வர்றது ட்ரூ வேல்யூ. ஜென்ரலாக நம்ம ஆக்சுவல் வேல்யூ தெரியலன்னா ட்ரூ வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன? ஒரிஜினல் வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர்னு சொல்கிறோம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ இஸ் கால்டு எரர். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ரொம்ப நிறைய டைப் ஆஃப் எரர் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். சம்மரி சொல்லலாம். நம்ம ஷார்ட்டாக வச்சுக்குவோம். இது அவ்வளோதான். இது தியரி பார்ட் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சிஸ்டம்ஸ் எரர். இது சிஸ்டம் எரர் தான் டெஃபினட் காஸ்ட்னால ஆகுது. டெஃபினட்டாக ஒரு இது சர்டன் ரூல்ஸ் படி, அக்கார்டிங் டு சர்டன் ரூல் இந்த சிஸ்டம் எரர் நடக்குது. அடுத்தது சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் அது எதனால் நடக்குது? இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னால் சப்போஸ் வோல்ட் மீட்டர் இருக்குது. வோல்ட் மீட்டர் எப்படி இருக்குது? ஸோ இங்கேருந்து இங்கே போனோம்னா 5 வோல்ட்டு அந்த இது 0 ரீடிங் இருக்குது. இங்கேருந்து இப்படி போணுச்சுன்னா இந்த இடத்துல நிற்கிறப்ப அது 5 வோல்ட்டு நம்ம கேலிபிரேட் பண்ணியிருப்போம் அந்த பின்னாடி உள்ள ஸ்கேலில். சப்போஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாம் ஸ்ப்ரிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் கொஞ்சம் வீக் ஆகி இன்ஸ்டெட் ஆஃப் 5 இப்படி காமிக்கிறது போல் இப்படி காமிச்சுன்னா அதை நம்ம 7 வோல்ட்டுன்னு ரீட் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்ன 5 வோல்ட். அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர். ஸோ சிஸ்டம் எரர், இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் வருது. ஃபால்ட்டி காலிபிரேஷன். சப்போஸ் இங்கேருந்து 0 ரீடிங்லேருந்து இங்கே 5 வோல்ட் இருக்குன்னா அவங்க கேல்குலேட் 5 வோல்ட் இருக்கணுமா, ஆக்சுவலாக 5 வோல்ட் போகும்போது இங்கே இந்த இடத்துல மார்க் பண்ணுறதுக்கு பதில் இப்படி மார்க் பண்ணிவிடும். அதுக்கு பேர் தான் ஃபால்ட்டி காலிபிரேஷன், தப்பாக மார்க் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக் எரர். அடுத்தது ரேண்டம் எரர்ஸ். வெதர் கண்டிஷனில் இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்குது. ஆம்பியன் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா இர்ரெகுலாரிட்டி சேஞ்ச் இன் ஆம்பியன் கண்டிஷன். ப்ரெஷர் வேரி ஆகும், டெம்பரேச்சர் வேரி ஆகும். ப்ரெஷர் வேரி ஆகப்போ தென் மெஷின்ஸ் என்ன பண்ணும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். குளிர் நாளில் பார்த்துருப்பீங்க, கதவு திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கதவு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கு. வெயில் காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திறக்கிறதுக்கு. இதுதான் காரணம். டெம்பரேச்சர், ஆம்பியன் கண்டிஷன். அது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலையும் இருக்கலாம். அடுத்தது பர்சனல் எரர்னால் என்னென்னா, ஒரு ரீடிங் எடுக்க போகிறோம். சப்போஸ் ஒரு ரீடிங் இங்கே வந்தால் 0ன்னு வருது. நம்ம இப்படி பார்த்தோம்னா அது இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் -1 இருக்குது. இப்படி பார்க்குறப்ப சில பேர் இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்த்தா -1 தெரியும், இப்படி பார்த்தா +1 தெரியும், இப்படி பார்த்தா -1, நேரடியாக பார்த்தா 0 வரும். நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது இப்படி வேரி ஆகும். இதுதான் பர்சனல் லேக் ஆஃப் ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் அப்பரேட்டஸ். சப்போஸ் நம்ம வச்சுருக்கோம் மொபைல், அது கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இமேஜ் சரியாக கிடைக்கணும். சரியாக அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்ம ஃபோட்டோ சரியாக வராது. அதுதான் லேக் ஆஃப் ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் அப்பரேட்டஸ். ஸோ பர்சனல் எரர்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் அப்பரேட்டஸ் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள் அப்ரோச். கேஷுவலாக போய் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஷேக் ஆகும் ஃபோட்டோ. அதுதான் கேஷுவல் அப்ரோச் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இது ஹியூமன் எரர் ஆர் பர்சனல் எரர் வருது. ஃபர்தர் நம்ம பார்ப்போம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஸோ மீன் எரர், அப்சல்யூட் எரர், மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர் அண்ட்
ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர். அதில் சில ப்ராப்ளம் பார்ப்போம். எரர்ஸில் உங்களுக்கு காம்படிஷன் எக்ஸாமினேஷனில் எரர்ஸில் ஒரு கொஸ்டின் வருது. அது எந்த டைப்பில் வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கிறது இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஜேஇயும் சரி, நீட்டும் சரி, போர்டில் ஆஸ் யூஷுவல். ஸோ நம்ம போர்டையும் கவர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ஜேஇ பக்கம் போகிறோம், நீட்டு பக்கம் போகிறோம். ஃபஸ்ட்டு போர்டை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மற்ற இதில் பார்க்கலாம். இப்போ எரர்ஸில் சில டேர்ம்ஸை பார்க்க போகிறோம். தட் இஸ் மீன் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ ஆர் வேல்யூ க்ளோஸ் டு த ஆக்சுவல் வேல்யூன்னு சொல்ல இப்போ பார்க்க போகிறது. தட் இஸ் மீன் வேல்யூ. மீன் வேல்யூ ஆர் true value or closer value or value close to actual value. Value close to actual value. Close to actual value நம்ம இதை எப்படி மீன் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? A mean or A mean இப்படி எழுதலாம். இந்த டேர்ம்ஸை இப்படி நம்ம நோட்டேஷன் கொடுக்குறோம். சில புக்கில் எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க, ஒய்ன்னு கொடுக்குறாங்க. இந்த டசன்ட் மேட்டர். சப்போஸ் ஒரு மெஷர்மெண்ட்டு ஆர்சிட்டி சொல்லியிருக்கேன், ட்ரூ வேல்யூ, இதோட ட்ரூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணுவோம், நம்ம n நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். 1 2 ஃபஸ்ட்டு அளக்குறாங்க, செகண்ட் அளக்குறாங்க, தேர்ட் அளக்குறாங்க. ஸோ A1 A2 A3 த நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட், தட் இஸ் n டைம்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. தட் இஸ் A1 வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது, A2 செகண்ட் எடுக்கிறது, A3 தேர்ட் டைம்ஸ் எடுக்கிறோம். அப்படி n டைம்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கிறோம். n டைம்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஏன்னா ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம ட்ரூ வேல்யூ எடுக்கணும். ட்ரூ வேல்யூ எடுக்கணும்னா நிறைய ரீடிங் எடுத்து அதோட மீன் எடுக்கணும். ஸோ மீன் மீன் ஆர் இப்படி சொல்லலாம். ஏ மீன்ஸ் இதோட எடுத்த நம்பர் ஆஃப் ரீடிங் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட மீன். ஸோ 1 2 3 4 n டைம்ஸ் எடுத்துருக்கோம். A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் அப் டு AN. அதோட மீன் என்ன, ஆவரேஜ். n நம்பர் ஆஃப் ரீடிங் எடுத்துருக்கோம். A1 A2 A3 அப்படின்னு. இது என்ன, இது வந்து கிவ்ஸ் த பெஸ்ட் possible value. சப்போஸ் லென்த் அளந்தோம்னா L1 L2 L3 போட்டுக்கலாம். மாஸ் அளந்தோம்னா M1 M2 M3 எழுதிக்கலாம். டென்சிட்டி எத்தனை M1 M2 டிபெண்ட்ஸ் அப்பான். இது ஜென்ரலாக நான் நோட்டேட் பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணலாம், திஸ் கேன் பி ரிட்டன் as A mean கேன் பி ரிட்டன் as 1/n sigma summation of I is equal to 1 to n AI. இது எப்படி நம்ம பண்ணலாம்? ஸோ 1/n வெளியில் எடுத்துட்டோம். சிக்மா சம்மேஷன் என்ன, ஆடிங் I is equal to 1 கொடுத்தோம்னா A1 ப்ளஸ் சம்மேஷன் இல்லையா, ப்ளஸ் I is equal to 2 கொடுத்தோம்னா A2 ப்ளஸ் I is equal to 3 கொடுத்தோம்னா ப்ளஸ் A3. அப்போ I is equal to n கொடுத்தோம்னா AN லாஸ்ட் வரும். அதான் சம்மேஷனில் சிம்பிள் நோட்டேஷனில் நம்ம எழுதுகிறோம். அடுத்தது வந்து அப்சல்யூட் எரர். ஃபர்ஸ்ட், செகண்ட் absolute error. absolute error na, the absolute error எப்போதும் பாசிட்டிவாக வரும். பாசிட்டிவாக தான் வரணும். பிகாஸ் absolute error ஓட மேக்னிடியூட் தான் நம்ம எடுக்கணும். நல்லா நோட் பண்ணிங்க. பாசிட்டிவாக இருக்கணும்னு என்ன வரும், சப்போஸ் நெகட்டிவ் நம்பர் வருது, அதை பாசிட்டிவாக எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். சிம்பிள். ஸோ இதை இதெல்லாம் மாடுலஸ் ஆஃப் ஏ மீன் மைனஸ் AI, where AI is equal to 1 to I1 na 1, I2 na 2, I வந்து 3 na 3. So இது ith AI means ith measurement. So modulus எடுத்துருக்கோம். So it is always பாசிட்டிவ் குவான்டிட்டி. அதாவது இந்த டோட்டல் எடுத்தோம்னா இது வர்றது, சப்போஸ் நம்ம எடுத்தோம்னா 2 - 3 அப்படின்னு எடுத்தோம்னா -1 மாடுலஸ் +1.
ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்சல்யூட் எரர் இஸ் ஆல்வேஸ் ஏ பாசிட்டிவ். எரர் இஸ் ஆல்வேஸ் ஏ positive quantity. It is in magnitude. Magnitude means we don't care about the sign. If it is magnitude means we don't care about the sign. So absolute error I இது எப்படி எழுதலாம் absolute error? So இது absolute error இப்படி absolute error delta A1 is equal to modulus of A mean minus A1 delta A2 is equal to modulus of mean minus A2. அப்படி போனப்போ absolute error A nth is equal to 1 by A mean minus A nth reading. So absolute error இதை நம்ம எப்படி எழுதலாம்? சிம்பிள் எப்படி எழுதலாம்? So absolute error. So suppose if I write simple delta AI na என்ன வரும்? ith reading ஓட absolute error எடுக்கிறோம். absolute error ith reading ஓட absolute எடுக்கிறோம். So A mean எப்போது வருது? minus AI. இதுதான் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் காமிக்கிறோம். ஸோ இதை பார்த்து பயப்படக்கூடாது. மாடுலஸ் and next term என்ன வரும்? மீன் absolute error. சப்போஸ் சில புக்கில் பார்த்துருப்பீங்க டெல்டா A3 is equal to A3 minus A modulus. இப்படி எடுத்தாலும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சப்போஸ் A mean is equal to 2.5 இருக்கு A mean and A3 A2 that is second reading A2 is equal to 2.7. இங்கே போட்டாலும் சரி இது என்ன வரும்? இங்கே போட்டால் 2.5 minus 2.7 is equal to modulus of 0.2 modulus minus of modulus of 0.2 is equal to 0.2. இங்கே இப்படி போட்டோம்னா என்ன வரும்? A2 இது வருது. ஸோ A2 minus A இங்கே A2 minus A என்ன வரும்? is equal to A2 2.7 minus 2.5 modulus is equal to 0.2. ஸோ இதனால் இதையும் பரட்டி போடுறது மாற்றி போடுறதுனால எந்த வித மிஸ்டேக்கும் ஆகிறதில்லை. ஏன் காரணம் என்னென்னா நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ absolute error, this is absolute error. that is absolute error நம்ம எப்படி எழுதலாம்? absolute error is equal to mean of error minus the first reading or second reading or third reading or ith reading. ஸோ இது இப்படி திருப்பி போட்டாலும் மாடுலஸ் வேல்யூ இருக்கிறதுனால எந்த டிஃப்ரென்ஸும் வரதில்லை. ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர். தட் இஸ் அப்சல்யூட் எரரோட மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர் என்ன வரும்? டெல்டா A1 ப்ளஸ் அப்சல்யூட் எரரோட மீன் எடுக்கணும். டெல்டா A2 ப்ளஸ் டெல்டா AN. ஸோ இங்கே டெல்டா A என்ன வரும்? டெல்டா AN is equal to modulus of A minus nth value. AN divided by number because it is mean. So mean absolute error. So mean absolute error is denoted by delta A or delta A mean. So delta A mean என்ன தரமா எழுதலாம்? So delta A mean is equal to delta A1. Delta A1 எப்படி எழுதலாம்? Modulus of A mean minus A1 plus modulus of A modulus வேல்யூ எடுக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி மாடுலஸ் வேல்யூ எடுத்தாலே இது பாசிட்டிவ் இல்லை. absolute mean error எப்போதும் பாசிட்டிவில் தான் வரும். பாசிட்டிவில் வரும்னா அந்த வேல்யூ நம்ம மாடுலஸில் எடுக்கணும். டெல்டா A மைனஸ் A2 ப்ளஸ் டெல்டா மீன் மைனஸ் A3 அப்படியே போயிட்டு ப்ளஸ் டெல்டா
A mean by nth observation divided by n number of observation. m number of observation. இதை எப்படி எழுதலாம்? சிக்மாவில் போடலாம். ஏன்னா n வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது, n வெளியில் இருக்கலாம். ஸோ I is equal to 1 to n, I1, I2, I3, I4, In அப்படின்னு வரும். இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ மீன் எல்லாத்துக்கும் காமன், ஸோ அதை மாற்றக்கூடாது. ஒன்று போட்டோம்னா ஐக்கு 1 கொடுத்தோம்னா இந்த வேல்யூ வரும். ஐ ப்ளஸ் சம்மேஷன் ப்ளஸ் ஐக்கு 2 கொடுத்தா இந்த வேல்யூ வரும், ப்ளஸ் ஐக்கு 3 கொடுத்தா இந்த வேல்யூ வரும். அண்ட் ஐக்கு n கொடுத்தோம்னா ஏ மைனஸ் n லாஸ்ட் ரீடிங் வரும். ஸோ இதை எப்படியும் எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 1/n சிக்மா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n. இது என்னது? மாடுலஸ் ai/a. A. What is modulus of A? This is absolute error. This is mean of absolute error. This is absolute error. This is mean of absolute error. அப்படின்னா absolute error ஓட மீனை நம்ம எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு absolute A ஐன்னு கொடுக்கலாம். ஏன் அதை எப்படி எழுதலாம்னா 1/n. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/n n2. இது அப்படி இல்லை. டெல்டா ஏன்னா என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏஐ A1 ப்ளஸ் டெல்டா A2 ப்ளஸ் டெல்டா ஏஎன் டிவைட் பை n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ். ஸோ அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு டெல்டா A1 ப்ளஸ் டெல்டா A2 ப்ளஸ் டெல்டா A3 அப்படின்ட்டு போயிட்டு டெல்டா A1 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, டெல்டா A1 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ அதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப் டு இட் கோஸ் அப் டு ப்ளஸ் டெல்டா AN. கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சில இடத்துல டெல்டா வருது, சில இடத்துல மீன் வருது, சில இடத்துல அது வருது, சில இடத்துல இது. ஃபஸ்ட் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு மீன் எடுக்கிறோம். மீன் எடுத்தால் மீனினாலே எல்லா வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்சல்யூட் இல்லைன்னா டெல்டா வரும். மீன் அப்சல்யூட் இல்லைன்னா டெல்டா ஏ மேலே வந்து கோடு வரும். பரியேறும் பெரும்பால் BABL மேலே ஒரு கோடு மாதிரி மேலே ஒரு கோடு வந்துன்னா அது மீன். ஸோ மேலே வந்து கோடு வந்து மீன் அப்சல்யூட் எரரோட மீன். இது வந்து அப்சல்யூட் எரர். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபோர்த் என்ன வரும்? ரிலேட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் எரர் ஆர் ரிலேட்டிவ் எரர்னா என்ன வரும்? இதை இப்படி டினோட் பண்ணுறோம். டெல்டா ஏ மீன் டிவைடட் பை வேல்யூவோட மீன். இதுதான் ஃப்ராக்ஷனல் எரர். சப்போஸ் லென்த்தில் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? லென்த்தில் வந்ததுன்னா இப்படி எழுதுவோம். டெல்டா லென்த் மீன் திஸ் இஸ் அப்சல்யூட் மீன் எரர். இது வந்து ட்ரூ வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூ இது. ஸோ இது இந்த டேர்ம்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ ட்ரூ L/L இப்படி எழுதுறது. ஸோ ரிலேட்டிவ் எரர் இஸ் டினோட்டட் பை இன் ஜென்ரல் டெல்டா ஏ மீன் பை ஏ மீன். இதுதான் ரிலேட்டிவ் எரர். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் into 100 written in percentage. That is delta A, இங்கே D வராது, delta A mean by A mean into 100 percentage. இதுதான் இவ்வளோ டேர்ம் தான் இருக்குது. நான் 5 டேர்ம் தான் இருக்குது. எல்லாம் இதில் கன்ஃபியூஸ் பண்ணி டெல்டா ஏன்னா டெல்டா ஏ மீன் என்ன ஓட்டு இருக்கிற எல்லா வேல்யூடையும் மீன் எடுத்தோம்னா ஆவரேஜ் எடுத்தோம்னா அது ஏ மீன் ட்ரூ வேல்யூ. அதில் டெல்டா அப்சல்யூட் எரர் அப்சல்யூட் 2 டேர்ம் இருக்குது. அப்சல்யூட் எரர் மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிப்போம். அப்சல்யூட் எரர் இதுதான் அப்சல்யூட் எரர். அதோட மீனை கண்டுபிடிச்சா மீன் அப்சல்யூட் எரர்.
அப்புறம் ரிலேட்டிவ் எரர்னா மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து பர்சன்டேஜ் எரர். இப்போ ஒரு சிம்பிள் நியூமரிக்கல் இது வரைக்கும் நம்ம படித்த டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன, ஏ மீன் இல்லைன்னா அது ஏ மீன் ஆவரேஜ் வேல்யூ, ஆர் இதை எப்படி எழுதலாம், ட்ரூ வேல்யூ இஃப் த original value is not known. Original value is not known அப்படிங்கிற இந்த கண்டிஷனில் இதை வந்து நம்ம ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏ மீன் is equal to average value, that is summation of all the measured value, that is A1 is equal to A1 plus A2 plus A3 divided by number of reading. Number of reading is equal to 5, that is 2.04 plus 2.06, 2.04 plus 2.06 plus 2.08 plus 2.07 plus 2.05 whole divided by the mean value or average value. இதை கொடுத்தானா 3.1 மேலே வந்துடும் into this is equal to 10.3. This value comes out to be 10.3 and divided by 5, which is equal to 2 times 0.3, 2.06. So 2.06 is the value. Therefore you can write A mean is equal to, so already we have shown ஒரு quantity எப்படி எழுதலாம், A mean plus or minus mean absolute error. இப்படி தான் ஒரு குவான்டிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் என்ன, absolute error. Absolute error A1 is equal to மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். ஏன்னா அப்சல்யூட் வேறு எரர்னு வந்தாலே பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்சல்யூட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் A1. அப்போ என்ன, A1 எப்படி எழுதலாம், A1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2.06 minus 2.04. Therefore A1 is equal to 0.02 and A2 என்ன வரும், A2 is equal to mean 2.06 minus A2 2.06, 0 வரும். That is modulus of is equal to modulus of A mean minus second reading is 2. That is A2 is equal to modulus of 2.06 minus 2.06 is equal to 0. And third value is equal to delta A3 mean minus third value is equal to 2.06 minus 2.08 is equal to minus of 0.02, which is equal to 0.02. Note here it is positive value. Delta A4 is equal to modulus of 2.06 minus fourth value 2.07, which is equal to 0.01. Delta A5 is equal to modulus of 2.06 minus 2.07 is minus 0.01, or we can write it like this, minus of this one is equal to 0.01. Delta A5 2.05 is equal to 0.01. இதுதான் வந்து absolute error, that is delta AI, absolute error. So absolute error கண்டுபிடிச்சாச்சு. So delta A1 is equal to
delta A1 is equal to 0.02, delta A2 is equal to 0, delta A2 is equal to 0, delta A3 is equal to 0.02, delta A3 is 0.0, delta A4 and delta A5 is equal to 0.01. இது கண்டுபிடிச்சிட்டோம். Next, third, mean absolute error, that is absolute error அதோட mean is equal to summation of delta A1 plus summation of delta A2 plus up to summation of delta A5 divided by n. Absolute error ஓட mean எடுக்கிறது தான் mean of absolute error. அதை so delta A mean is equal to delta A1 0.02 plus 0.02 plus 0.02 plus 0 plus 0.02 plus 0.01 plus 0.01 divided by mean எடுக்கிறோம். அதனால number of reading நம்ம divide பண்ணோம், which comes out to be 0.06 divided by 5 is equal to 6 into 10 to the power minus 2 divided by 5. So this comes to 6, இப்படி எடுத்துக்கலாம் 60 into 10 to the power minus 3. What is 60? So 12 into 10 to the power minus 3. So delta mean of absolute error is equal to 0. It comes out to be 0.012. So the quantity எப்படி எழுதலாம் in terms எப்படி எழுதலாம்? This can be written as the quantity can be written as எப்படி எழுதலாம்? A mean plus or minus absolute mean plus or minus, which is equal to A mean in 2.06 plus or minus mean oda value 0.012. இதுதான் representation of the number with error. So இந்த நம்பர் representation எழுதிட்டோம். Next, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? We have to find out the relative error. Relative error என்ன வருது? Third, relative error. Error is equal to delta A mean divided by A mean. இதுதான் relative error. இது எப்படி சொல்லலாம்? Fractional error. எப்படி சொல்லலாம்? delta A by A ன்னு சொல்லலாம், fractional error அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னோம்னா so this is equal to 0.012. A இது என்ன வருது? 2.06 is equal to 2.06. இது எப்படி எழுதலாம்? is equal to the calculated value is equal to 0.058. Next, percentage error nu varum. Percentage error என்ன வரும்? Percentage error is equal to relative error into 100%. What is relative error? Relative error into percentage that is equal to delta A mean by A mean into 100. இது relative error. அது 100 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா percentage error வந்துடும். Percentage error is equal to 0.0058 into multiplied by 100 is equal to 0.58. So these are the value to understand, simple example to understand the given all the errors. இன்னொரு simple problem, இந்த mean absolute error, relative error எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு very simple problem. இது often confusing இருக்குது, அதனால தான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் போடுறோம். First, the length of a quantity
of an instrument with a least count of 0.01 centimeter are measured or least count 0.01 and the machine 0.99 இது வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். ஃபர்தராக இருக்க டிஜிட்லாம் பண்ண முடியாது. தான் லீஸ்ட் கவுண்ட் கேலிப்ரேட் பண்ணுறப்போ சப்போஸ் லீஸ்ட் கவுண்ட் வந்து 1/10 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரீடிங்குக்கு ரெண்டு ரீடிங் இருக்குது. ஸோ 0 வோல்ட் 10 வோல்ட் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து 1/10 ஆஃப் லீஸ்ட் கவுண்ட். இன்னொன்று இப்படி இருக்குது 0 5 1 2 3 4 5. ஸோ இது அப்டோ இதோட இது வந்து 0.01 லீஸ்ட் கவுண்ட். இதை வந்து 1/5 இஸ் ஈக்குவல் டு 0.2 லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்னா அப்டோ அக்யூரேட்டாக எத்தனை டிஜிட் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணலாங்க தான் லீஸ்ட் கவுண்ட்டு. ஸோ நம்ம ஆன்சரும் அதுதான் 0.01 அதான் 2 பிளேஸ் டெசிமலுக்கு எழுதணும். 2 பிளேஸ் டெசிமலுக்கு தான் ஆன்சரை நம்ம எழுதணும். ஸோ இப்போ மெஷர்ட் வேல்யூ வந்து A1 is equal to 3.13, A2 is equal to 3.14, A3 is equal to, sorry, A point is 3.11 and 3.13 and A3 is 3.13 and A4 also 3.14 and 3.14. ஸோ ஆன்சர் எழுதுகிற போது கரெக்டு 2 டெசிமல் தான் எழுதணும். அதுக்கு மேலே அந்த தேர்டு டெசிமல் பாயிண்ட்டை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் ரீட் பண்ண முடியாது, ரீட் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் நம்ம ஆன்சரை இப்படி தான் எழுதணும். ஆஸ் இட் இஸ் நம்ம ஏ மீன் எடுக்க போகிறோம். ஏ மீன் என்ன வருது? ஏ மீன் அது ட்ரூ வேல்யூ is equal to A1 is equal to A1 plus A2 plus A3 plus A4 divided by 4. So this can be written as 3.11 plus 3.13 plus 3.14 plus 3.14 divided by number of measurement 4. So this is 4 12 and this is 12 divided by 4 which is equal to 3.13. So therefore A mean is equal to 3.13. Second one, absolute error. That is delta EI, where I stands for first ith value. I1 na first value, I2 na second value, and so on. So delta E1 is equal to modulus of A mean minus E1, which is equal to how much it comes? A modulus of modulus of 3.13 minus 3.11 is equal to 0.02. Delta A2 and இது ஐயும் எம்மும் கன்ஃபியூஸ் ஆகும். delta A2 is equal to minus A2 is equal to 3.13 minus 3.13 is equal to 0.00. இப்படி எழுதிக்கலாம். delta A3 is equal to A mean 3.13 minus 3.14 is equal to minus of 0.01 which is equal to 0.01, and that is also same reading for A4 also. That is also for absolute error for the fourth reading. So A1, A2, A3, A4 absolute error கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஸோ ஃபோர்த் வந்துடும். third, first, second, mean of
mean of absolute error is equal to absolute error in length இல்லையா, அப்போ நம்ம எல்லுன்னே வச்சுக்கலாம். அது சரி, ஓகே. திஸ் இஸ் equal to length டெல்ட் மீன் அப்சல்யூட் எரர் அதோட மீன் ஆர் அப்சல்யூட் எரர் அதோட மீன். இப்படி எழுதுவோம் சிம்பிள். நம்ம எப்படி எழுதுவோம், அப்சல்யூட் எரரோட மீன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா A1 ப்ளஸ் டெல்டா A2 ப்ளஸ் டெல்டா A3 ப்ளஸ் டெல்டா A4 divided by number of this one is 4, which is equal to 0.02 plus 0.01 plus 0.01 plus 0.01 divided by 4. 0, is it right? No, this should be 0, which is equal to 0.04 divided by 4, that is delta A mean. So if it is 4, how we can write? It's equal to 4. நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 divided by 100 into 1 by 4. So 100 எங்கே சேர்த்துக்கிட்டோம்னா 0.04 divided by 4. இந்த ரெண்டு டெசிமல் தள்ளி அங்கே போகணும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100ஆல் மல்டிப்ளை பண்ண அது என்ன, 4 124 divided by 4 into இந்த 100. இது மல்டிப்ளை இதாகிடுது, இது மல்டிப்ளை 10 to the power minus 2. therefore அதை எப்படி எழுதலாம், 4 into so delta A mean is equal to 1 into 10 to the power minus 2. 1 into 10 to the power minus 4 is equal to 0.01 delta mean absolute error. So mean absolute error தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த குவான்டிட்டியை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், the quantity is plus or minus mean of absolute error. ஆர் இதை இப்படி பண்ணலாம். A man is equal to 3.13 plus minus and absolute is 0.01. So 3.13 plus 0.01 is equal to 3.14 minus 1 is 3.12. Therefore, the reading with error varies from 3.13 plus 0.01 to 3.13. இந்த ப்ளஸுக்கு இது மைனஸுக்கு minus 0.01. that is varies from 3.14 to 3.12.